வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக நான் வந்து வேக்யூம் கிளீனர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம காரில். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைமுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் காமிக்குது. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டா ரிவ்யூஸ் எடுத்து உங்களுக்கும் வந்து இதை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட காரில். நான் எந்த பிராண்ட்லேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, கோ மெக்கானிக் சொல்லிட்டு ஒரு கார் பிராண்ட்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ இது எனக்கு நல்ல ரிசல்ட் காமிச்சுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து வாங்க ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேக்யூம் கிளீனர். இது ஆக்சுவலாக இதுதான் வந்து வேக்யூம் கிளீனர். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட காரில் இருக்கிற அந்த சார்ஜிங் போர்ட்டை அதை வச்சு நம்ம சிகரெட் லைட்டர் இது அதை வச்சோன்னா நமக்கு வந்து பவர் கிடைக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணக்குள்ளே இன்ஜின் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா டேரெக்டாக பேட்டரியிலேருந்து வந்து கனெக்ட் ஆகிட்டு நமக்கு பேட்ரி வந்து அடி வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். எவ்வளோ பெரிய ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கூட ஃபில்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது ஒரு ஃபில்டர். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு ப்ரஷ் டைப்பில் ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு வேக்யூம் வந்து சக் பண்ணி எடுக்கிறது. ஓகே, இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பைப். ஓகே, இது இருக்குது பாருங்கள். இது நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த எண்டில் இது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது முக்கியமான ஒருத்தர்னா இவர் தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்யூம் கிளீனரோட ஃபில்டர். ஸோ இவன் தான் வந்து நமக்கான அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறவன். இது வந்து நமக்கு அந்த இது சொன்னோம் பார்த்தீங்களா, இது கூட கனெக்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக இது வந்து ஃபிட்டிங் டைப். சரிங்களா, இந்த ஃபில்டரை வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளார மாட்டிக்கலாம். அதுமாதிரி இதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இங்கே வந்து ஒரு நாபு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபில்டரை பார்த்திங்கன்னா, இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச். இது நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் கீழே போகும். இது வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹோல்ஸ் கீழே போகுதா. சாரி, அது அப்படி இல்லை. எப்படியா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. போட்டுட்டு கார் ஆன் பண்ணணும். கார் ஆன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து நமக்கு இதுவாக நல்லாவே வந்து நமக்கு ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்னா காமிச்சேன்ல, இந்த ஃபில்டரை வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். காருக்குள்ளார வந்து நம்ம இன்டெப்த்தாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பைப் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ப்ராடக்டில் வந்து நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் இது வரைக்கும் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நமக்கு மண் எல்லாமே சூப்பராக வந்து எடுத்துரும். அதில் வந்து நான் எந்த ஒரு தப்புமே சொல்ல மாட்டேன். பட் ஆனால் டஸ்ட்டு பேப்பர்ஸ் அந்த பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து எடுக்க சின்ன சின்ன டஸ்ட். இப்போது நமக்கு செப்பல் போட்டு சில பேர் வந்து கார் உள்ளார ஏறுவாங்க. அந்த மாதிரி மண் எல்லாமே வரும் பார்த்தீங்களா, அந்த மண் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நம்ம இதால் ரிமூவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. இப்போ வந்து நான் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கார் உள்ளார எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குதுன்னா, இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இருக்கிற சீட்டோட இது இங்கே கொஞ்சம் மண் எல்லாமே இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கியர் பாக்ஸில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு என் காலுக்கு கீழே கொஞ்சம் பாருங்கள் மண் இருக்குது. சரிங்களா, கொஞ்சம் மண் இருக்குது. அப்படியே நடுவில் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் மண் இருக்குது. பின்னாடினா ஒரே சீப்பு. இது நாங்கள் எல்லாம் கொஞ்சம் லாங் ட்ரிப் போயிட்டு வந்தோங்களா, லாங் ட்ரிப் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் மண்ணாக தான் இருக்குது. இது பண்ணாலே வந்து வேக்கம் வந்து இழுத்துடும். அது ஏன் பெஸ்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான பெஸ்ட்டு வைக்கிறோம். எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து காரோட ஃப்ரண்ட்டோட இதை கிளியர் பண்ணிட்டேன். நீங்களே வந்து டிஃப்ரென்ஸை வந்து பார்க்கலாம். நான் வந்து இந்த இதை கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த சீட்டு இங்கே முன்னாடி கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
இங்கே கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ரண்ட்டோட இது எவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது கிளியராக வந்து காமிக்குது பாருங்கள். எந்த ஓகே கேட்டுட்டேன். ஆக்சுவலாக இதில் எவ்வளோ மண்ணாக பாருங்க தெரியுதா, மண் கொட்டினது தெரியுதா. இது வந்து பரவாயில்ல, இது வந்து நமக்கு இப்படி தான் இருக்குமே. இப்போ வந்து இந்த ஃபில்டரை வந்து எடுக்கிறேன் பாருங்கள். ஃபில்டரில் எவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா. ஃபில்டரில் எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். இந்த குப்பையில் ஆக்சுவலாக எல்லா சைடும் கிளியர் பண்ணிட்டேன். இது வந்து ஆல்ரெடி இருக்கிற மண் தான் நிற்கிறேன். இது வந்து ஆல்ரெடி இருக்கிற மண். இது ஆக்சுவலாக மண் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். இதையும் கிளியர் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தாலும் வந்து மண் வந்து கிளியர் ஆகிடுச்சு. பின்னாடி எவ்வளோ டஸ்ட்டாக இருந்த இடம் எல்லாமே வந்து பியூராக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த சைடு கூட எடுத்தாச்சுங்க. எக்ஸ்ட்ரா எதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தட்டி விட்டு போங்க. மேட் எல்லாமே போடல நான் இப்போது. இந்த சைடு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கிளியராக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% ஆஃப் டஸ்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. தெரியுதா டிஃப்ரென்ஸு? நான் வந்து ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். வேக்யூம் கிளீனர் பற்றி உங்களுக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும்னா கீழே கொடுக்குற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. டைரெக்டாக வந்து அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட்டோட வெப்சைட்டுக்கு வந்து போகும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் வாங்கிக்கோங்க. இந்த வேக்யூம் கிளீனர் வந்து ஒரு 90% ஆஃப் டஸ்ட்டை வந்து நம்ம கார்லேருந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். அதை நான் வந்து உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இதை தான் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். நம்ம கிட்டத்தட்ட கார் வாஷு இன்டீரியர் வேக்யூமிங் பண்ணணும்னா 400 to 500 சார்ஜஸ் வந்து ஆகும். 5 சீட்டருக்கு நான் சொல்கிறேன். அந்த செலவை நீங்கள் தவிர்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 600 பக்கம் வந்து வரும். ஸோ இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹீட் ஆகும். வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அந்த டஸ்ட்டை வந்து எடுத்து கிளியர் பண்ணுறது வந்து 2 மினிட்ஸ் வந்து கேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இதே போன்ற வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ் பற்றி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வியூஸ் வந்து போச்சுன்னா என்கிட்ட வந்து நெக்ஸ்ட் ஏர் ப்ரெஷர் பம்ப் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான வியூ வந்து நான் போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ கைஸ்.